அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஜீனா ஷஹாப்தீன் மன்சூர். குர்ஆனிய சிந்தனை ஜுஸு அம்ம தஃப்சீர் தொடர் சூரா அன்னாஸ், அதாவது ஜுஸு அம்ம தஃப்சீர் 3ஆம் பகுதியில் கடைசி சூரா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் அஊது பிரப்பின் நாஸ், நபியை கூறுவீராக மனிதர்களின் இரட்சகன் மூலம், மலிக்கின்னாஸ் மனிதர்களின் அரசன் மூலம், இலாஹின்னாஸ் மனிதர்களின் இறைவன் மூலம் அவனிடமே போய் ஒதுங்கி பாதுகாப்பு பெறுகிறேன். மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ், மீண்டும் மீண்டும் மறைந்தும் தோன்றியும் அதிகம் பிழையான உள்ள தூண்டுதல்களை ஏற்படுத்துவோனின் தீங்குகளிலிருந்து. அல்லதி யுவஸ்விசு ஃபி சுதூரின்னாஸ், அவன் மனிதர்களின் இதயங்களில் பிழையான மன தூண்டுதலை ஏற்படுத்துகிறான். மினல் ஜின்னதி வன்னாஸ், அத்தகையோன் ஜின்களிலும் உள்ளான் மனிதர்களிலும் உள்ளான். அறிமுக குறிப்புகள். இந்த அத்தியாயம் பல பெயர்களை கொண்டுள்ளது. அவை கீழே தரப்படுகின்றன. 1. அன்னாஸ், இது இந்த அத்தியாயத்தின் பிரபல்யமான பெயர். அதிகமான அல் குர்ஆன் பிரதிகளும் அல் குர்ஆன் விரிவுரை நூல்களும் பெயரையே இந்த அத்தியாயத்திற்கு இட்டுள்ளன. 2. குல் அஊது பிரப்பின் நாஸ், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பெயர் கொண்டு இந்த அத்தியாயத்தை அழைத்தார்கள். இது பற்றிய ஹதீஸ் முன்னாள் அத்தியாயத்தின் சிறப்புகள் என்ற பகுதியில் தரப்பட்டுள்ளது. 3. முன்னாள் அத்தியாயத்தோடு இணைந்து அல் முஅவ்விதத்தான் என இந்த இறுதி 2 அத்தியாயங்களும் அழைக்கப்படுவதாக ஏற்கனவே முன்னாள் அத்தியாயத்தில் குறிப்பிட்டோம். இறங்கிய காலம். முன்னைய அத்தியாயம் இறங்கிய காலம் குறித்த அதே கருத்து வேறுபாடு இந்த அத்தியாயத்தை பொறுத்தவரையிலும் காணப்படுகிறது. எனினும் மிகவும் அதிகமான அல் குர்ஆன் விரிவுரை ஆசிரியர்கள் இது மக்காவில் இறங்கிய அத்தியாயம் என்ற கருத்தையே கொண்டுள்ளனர். அத்தியாயம் ஃபலக்கை அடுத்து இந்த அத்தியாயம் இறங்கியது என இமாம் இப்னு ஆஷூர் கூறுகிறார். முன்னைய அத்தியாயம் ஃபலக் இறங்கிய காலப்பிரிவு பற்றி ஏற்கனவே விளக்கினோம். அதே கருத்து இந்த அத்தியாயத்திற்கும் பொருந்தும். முன்னாள் அத்தியாயத்தில் அதன் சிறப்புகள் பற்றிய ஹதீஸ்களை குறிப்பிட்டோம். இந்த அத்தியாயத்தையும் இணைத்தே அந்த சிறப்புகள் கூறப்பட்டமையால் மீண்டும் அந்த ஹதீஸ்களை இங்கே கொண்டு வருவதை தவிர்க்கின்றோம். விளக்கம். முன்னாள் அத்தியாயம் மறைமுகமாக நிகழும் பௌதிக தீங்குகளை விவரித்தது, அவற்றிலிருந்து பாதுகாப்பு பெறுமாறு வேண்டியது. இந்த அத்தியாயமோ ஒரு அடிப்படையான மானுஷிக தீங்கு பற்றி விளக்கி அதிலிருந்து தப்பித்து கொள்ள இறைவனிடம் தஞ்சம் புகுமாறு வேண்டுகிறது. இதுவே இந்த அத்தியாயத்தின் விடயதானமாகும். இப்போது அக்கருத்தை அத்தியாயம் எவ்வாறு விளக்குகிறது என நோக்குவோம். குல் அஊது பிரப்பின் நாஸ், நபியை கூறுவீராக மனிதர்களின் இரட்சகன் மூலம், மலிக்கின்னாஸ் மனிதர்களின் அரசன் மூலம், இலாஹின்னாஸ் மனிதர்களின் இறைவன் மூலம் அவனிடமே போய் ஒதுங்கி பாதுகாப்பு பெறுகிறேன். இந்த அத்தியாயத்தில் பாதுகாப்பு பெறல் என்பது பிழையான உளத்தூண்டுதல் எனும் ஓர் விடயத்திற்காக மட்டுமே ஆகும். ஆனால் பாதுகாப்பு கொடுக்கும் இறைவன் இங்கே இரட்சகன், அரசன், கடவுள் என 3 வகையில் விளக்கப்படுகிறான். முன்னாள் அத்தியாயத்தில் பாதுகாப்பு பெறலானது இரவின் இருள், சூனியம் அல்லது உறவுகளை முறிக்கும் செயற்பாடு, பொறாமை என்ற 3 விடயங்களுக்காகும். ஆனால் பாதுகாப்பு கொடுக்கிறவன் அதிகாலையின் இரட்சகன் என இறைவன் ஒரு பண்பால் மட்டும் காட்டப்பட்டான். இது இந்த அத்தியாயம் விளக்கும் விடயத்தின் பாரதூரத்தை காட்டுவதாக அமைகிறது. இப்போது இந்த 3 வசனங்களின் பிரயோக ஒழுங்கு தரும் கருத்துக்களை விளக்கமாக நோக்குவோம். 1. இங்கே இரட்சகன், ரப், அரசன், மலிக், கடவுள், இலாஹ் என்ற இறை பண்புகளை விளக்கும் 3 சொற்கள் பாவிக்கப்பட்டுள்ளன. இச்சொற்களில் அடுத்தடுத்து உயர்ந்து செல்லும் ஒரு படிமுறையை காண்கிறோம். இரட்சகன், ரப், போஷித்து வளர்ப்பவன். இது முதலாவது கட்டம். 2வது வசனம் அடுத்த தளத்துக்கு வருகிறது. அதுவே அவன் அரசன், மலிக் என்பதாகும். இவ்வுலகை தன் கட்டுப்பாட்டின் கீழே வைத்து நிர்வகித்து ஆள்பவன் என்பது இதன் பொருள். இந்த வகையில் போஷித்தல், வளர்த்தல் என்பது மாத்திரமன்றி அதிகாரமும் அவன் கையில் உள்ளது என்கிறது இவ்வசனம். இப்போது 3வது வசனம் அதனையும் விட உயர்ந்த கட்டத்திற்கு வருகிறது. அதுவே கடவுள், இலாஹ் என்பதாகும். இப்பிரபஞ்சத்தை படைத்தவன், அதன் இரகசியங்களை ஆழ்ந்து அறிந்தவன், மனிதனது வணக்கத்திற்கு உரியவன் என்பது இதன் பொருள். இந்த வகையில் இம்3 சொற்கள் ஊடாக இறைவன் பற்றிய ஒரு தெளிவான கருத்தை இந்த அத்தியாயம் தந்துவிடுகிறது. வளர்த்து போஷித்தல், ஆட்சி செலுத்தல், வணக்கத்திற்குரிய தகுதியில் கொண்டவனாக இருத்தல் என்ற 3 தகைமைகளும் ஒன்றாக அமைய பெற்றவன் இறைவன் மாத்திரமே என உணர்த்தும் இந்த வசனங்கள் பாதுகாப்பை வேண்டுவதற்கு உண்மையான தகுதி கொண்டவன் அவனே என்கின்றன. இவ்வாறு இவ்வசனங்கள் இத்தகுதியில் கொண்ட உண்மையான கடவுளை விட்டுவிட்டு மனிதர்கள் பலர் நெறிபிறந்து போனமையையும் உணர்த்துகின்றன.
2. இறைவன் அனைத்து பொருட்களினதும் இரட்சகன், அரசன், கடவுள் என்றிருக்க மனிதர்களோடு மட்டும் சம்பந்தப்படுத்தி மனிதர்களின் இரட்சகன், அரசன், கடவுள் என அத்தியாயம் கூறியதன் காரணம் என்ன என்பதை இப்போது புரிந்து கொள்ள முனைவோம். ஆனால் இறை பாதுகாப்பை வேண்டும் நிலையில் இப்பிரயோகம் ஒரு நெருக்கத்தை காட்டுகிறது. பிரார்த்தனையின் போது மனிதன் இரட்சகா, இப்பிரபஞ்சத்தின் அரசனே, இறைவா என்று இப்படி பல வகையில் இறைவனை அழைத்து பேசுவது இயல்பானதாகும். மக்கள் மக்கள் என திருப்பி திருப்பி இவ்வசனங்கள் கூறியிருப்பது இதே கருத்தையே உணரச் செய்கின்றன. ஆவண்ணா மனிதனை இலக்காக கொண்டதாகவே பிழையான உள்ள தூண்டுதல்கள் அமைகின்றன. அந்த வகையில் மனிதர்களின் இரட்சகன், அரசன், கடவுள் என கூறியது பொருத்தமாக அமைகிறது. இத்தகைய பாதிப்புகளிலிருந்து மனிதர்களை காக்க அவர்களது இரட்சகன், அவர்களது அரசன், அவர்களது கடவுள் உள்ளான் என கூறுவதாக இது அமைகிறது. மனிதர்களே இறைவனுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். ஏனெனில் கருத்து சுதந்திரம் கொடுக்கப்பட்ட மனிதன் இறைவனை விளங்கி விரும்பி ஏற்கிறான். இறை கட்டளைகளை அவன் அச்சுதந்திரத்தோடு ஏற்று நடைமுறைப்படுத்துகிறான். இது மலக்குகளை விட வித்தியாசமான நிலையாகும். அவ்வாறே பறவைகள், மிருகங்கள், தாவரங்கள் என்பவையும் இயந்திர ரீதியான இயக்கம் கொண்டவை ஆகும். இப்பின்னணியில்தான் அல் குர்ஆன் மனிதர்களின் சிறப்பையும் அவர்களது உயர்வையும் பற்றி நிறைய வசனங்களில் விளக்கியுள்ளது. அதே கருத்து தொடரில்தான் அல் குர்ஆனின் தனது இறுதி அத்தியாயத்தில் இறைவன் என்பவன் விசேடமாக மனிதர்களின் இரட்சகனாகவும் அவர்களது அரசனாகவும் கடவுளாகவும் காட்டப்படுகிறான். இவ்வாறு பல கருத்துக்களை உணர்த்தி நிற்கும் இவ்வசனங்களை அடுத்து அத்தியாயம் பாதுகாப்பு எத்தகைய அபாயத்திற்காக பெறப்படுகிறது என விளக்குகிறது. அதனை விளக்கும் வசனங்களும் மிகவும் நுணுக்கமாக அமைந்திருப்பதை அவதானிக்க முடிகிறது. இப்போது அவ்வசனங்களை விளங்க முயல்வோம்.